ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் காலையில் வந்து மார்னிங் வந்து 6 o'clock ஆகிட்டு நான் திருச்சியிலேருந்து அப்படியே என்னோடய ஸ்கூட்டியை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே நிறுத்தி கிளம்பிட்டு இருக்கேன். கரெக்டாக 300 கிலோமீட்டர் தான் ஃபஸ்ட்டு டைம் 3 மணி நேரத்தில் நான் கவர் பண்ணி கரெக்டாக திருச்சி நியரஸ்ட்டு நான் வந்துட்டேன். ஏர்லி மார்னிங் ரோட்டில் அதிகமாக வந்து வண்டிகள் எதுவுமே இல்லை, அதனால் பரவாயில்ல, வண்டி ஸ்பீடப்பாக போய்கிட்டு இருக்குது. இன்னும் ஆக்சுவலி பார்த்தா 400 கிலோமீட்டர்ஸ்ட்டு நான் ட்ராவல் பண்ணணும். நான் லைஃப்பில் வந்து ட்ராவல் தான் என்னோடய லைஃப் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண ஒரு டைம் இது. கண்டிப்பாக இனி வந்து நிறைய இடங்களுக்கு போகணும், நிறைய புது பைக் எடுக்கணும், நிறைய ஆசைகள், நிறைய கனவுகள் இருக்குது. அதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரியலை. உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட பேராதரவும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், எனக்கு தேவை. நீங்கள் இல்லாட்ட நான் இந்த இடத்துல இல்லை. எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என்னை அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நீங்கள் தான் என்னை தூக்கி விடணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் ஸ்கூட்டி தான் வச்சு நான் இப்போ ஓட்டிகிட்ருக்கிறேன். என்னை அடுத்த லெவலுக்கு பிக்கப் ஆகி பண்ணி விடுற வேலை அது உங்களோட இது. என்னோடய வீடியோஸ் நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். ஆக்சுவலி நான் நல்ல ஒரு லெவலுக்கு நான் வரணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். ஆக்சுவலி என்னோடய மோட்டிவே வந்து நான் நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணணும், நிறைய ஜனங்களோடு பேசணும், நிறைய புதுவிதமான அனுபவங்களை நான் கற்றுக்கிடணும், அந்த மாதிரி தான். இந்த ஒரு இது என்னால் புரிஞ்சுக்கிடவே முடியல. நானாக இப்படி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன், என்னோடய லைஃப் இப்படியெல்லாம் மாறுமா அப்படின்னு நான் யோசித்து கூட பார்க்கல. ஆக்சுவலி எங்கேயோ ஒரு கிராமத்தில் கிடந்தேன்னா இன்றைக்கி வந்து ட்ராவல் பண்ணி இவ்வளோ தூரம் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறேன். எல்லாமே வந்து அவங்கவுங்க மைண்டில் எடுக்கிற ஒரு டிசிஷன் தான். நான் இப்போவும் சொல்கிறேன் இன்றைக்குள்ள யங்ஸ்டர்ஸுக்கு, உங்கள் லைஃப்பில் வந்து ஃபேமிலியோட ஒரு புஷ்அப்புக்குள்ளே நீங்கள் என்றைக்குமே நீங்கள் போகாதுங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எது உங்கள் மனசுக்கு விருப்பமானதாக இருக்கோ, அது நல்லதாக இருந்தால் மட்டும் அதை நீங்கள் செய்யுங்க. ஆக்சுவலி என்னோடய பேஷன் நான் ஆக்சுவலி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடித்தேன், ஹோட்டலுக்கு போனேன், வடக்கன்கள்கிட்ட ரொம்ப தொல்லையை அனுபவித்தேன். ஓகே, இதெல்லாம் விட்டுட்டு நம்ம சொந்தமாக எதாவது இது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் நான் ட்ராவலிங்குள்ளே வந்தேன். என்னோடய வீடியோஸ் வந்து நான் இனி கண்டினியூஸாக எடுக்கணும், நிறைய இடங்களுக்கு ட்ராவல்ஸ் போகணும், இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆசை என் கனவில் அப்படி வந்துகிட்டே இருக்குது. நான் கண்டிப்பாக சீக்கிரமாக வந்துட்டு அடுத்த ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் நான் போகணுன்னு சொல்லி ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு என்னோடய மெயின் இது பும்லா பாஸ், இந்த லடாக், காஷ்மீர், இந்தியாவில் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நான் ட்ராவல் பண்ணணும். நார்த் ஈஸ்ட், அப்படி நிறைய கனவுகள் இருக்குது, நிறைய ஆசைகள் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே மக்களாக நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் இல்லாட்டா நான் இல்லை, அது எப்போவுமே சொல்லிக்கிட்டேன். ஆக்சுவலி நான் தமிழன் அப்படிங்கிற ஒரு இதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆக்சுவலி இவ்வளோ தமிழ்நாட்டில் திருச்சிலலாம் நான் வந்து நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு பெட்டராக ரோட்ஸ் எல்லாமே இருக்குமா. ஆக்சுவலி இந்த ரோட்டில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, லாரி டிரைவர்ஸ் தான் நம்மளை வந்து ஒரு மனுஷனாக கூட மதிக்க மாட்டாங்க போல். ஆக்சுவலி நம்மளும் ட்ரைவ் தான் பண்ணுறோம், அவங்களும் ட்ரைவ் தான் பண்ணுறாங்க. ஆக்சுவலி வேகமாக போகணுன்னு மட்டும்தான் நினைக்கிறாங்களே தவிர மற்ற உயிர்களை பற்றி அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லை. அப்படி போய்கிட்டு இருக்குது. இது எவ்வளோ நாளுக்கு வந்து என்னோடய லைஃப்பை வந்து நெக்ஸ்ட் டைமுக்கு நான் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லி நிறைய ஆசைப்பட்றேன். நிறைய நான் யோசித்து வச்சுருக்கிறேன். அடுத்த ட்ரைவ் நம்ம எங்கே போகலாம், எங்கே இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய கனவு ஆசை இருக்குது. ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து நான் 2022 செப்டம்பரில் நான் எடுத்த வீடியோ. ஆக்சுவலி இதை வந்து நான் இப்போ தான் நான் எடிட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி 2024 நான் போஸ்ட் பண்ணி அதை போகிறேன். ஆக்சுவலி 2 இயர்ஸ் நான் எடுத்த எந்த ஒரு வீடியோஸுமே எந்த ஒரு இதுலேயுமே நான் போஸ்ட் பண்ணல. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எடுத்த ஒரு வீடியோஸையும் தான் நான் இப்போ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆக்சுவலி நான் நினச்சி கூட பார்க்கல. ஆக்சுவலி இந்த ட்ரிப்பை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இப்போ இருந்து நான் ஆக்சுவலி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னால் இதில் வந்து மைக் இல்லை, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதனால் மறுபடியும் இன்ஷாட்லேருந்து எடிட் பண்ணி வீடியோஸை சவுண்ட் ஆட் பண்ணி அப்படி நான் இது பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஆக்சுவலி 100 பைக் எடுத்துட்டேன். என்னோடய கனவு 2 வருஷ கனவு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இனி அடுத்து நான் ட்ராவல் பண்ணால் என்னோடய 100 பைக்கில் தான் நான் ட்ராவல் போவேன். பட் இது வந்து நான் என்னோடய பழைய வீடியோ எடுத்த வீடியோஸை வந்து நான் கரெக்டாக எடிட் பண்ணி நாய்ஸ் இல்லாமல் எடிட் பண்ணி கஷ்டப்பட்டு போட்டுட்ருக்கேன். ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு கோபுரோ கேமரா வாங்கணும்னு ஆசை இருக்குது, ஒரு லேப்டாப் வாங்கணும்னு ஆசை இருக்குது, நிறைய ட்ராவல் பண்ணணும், நிறைய வீடியோஸ் எடுக்கணும், ஜனங்கள்கிட்ட உலகத்தில் இருக்க எல்லா பிளேஸையுமே அவங்களுக்கு சுற்றி காட்டணும். இது காசு சம்பாதிச்சோம், பணம் சம்பாதிச்சோம், அளவுக்கு அதிகமாக சேர்த்து வச்சோம், தன் பிள்ளைகளுக்குன்னு இல்லாமல் இருக்கிற ஒரு லைஃப்பை உங்களுக்காக நீங்கள் வாழுங்க. இன்றைக்குமே வந்து பிள்ளைகளுக்காகன்னு சொல்லி உங்கள் லைஃப்பை வாழ்ந்து தயவு செஞ்சு உங்களோட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வந்து தயவு செஞ்சு தொலைச்சிடாதுங்க. கொஞ்சமாவது அந்த லைஃப்பை வந்து நீங்கள் உங்களுக்காக வாழுங்க அப்படின்னு தான் என்னோடய ஒரு ரிக்வெஸ்ட். கண்டிப்பாக அந்த லைஃப்பை வந்து நீங்கள் உங்களுக்காக வாழணும். வாழ்க்கை வந்து ரொம்ப அருமையானது. ரொம்ப நாள் வாழ வேண்டிய ஒரு லைஃப். இன்றைக்கி வந்து
பிள்ளைகளுக்குன்னு சொல்லி சேர்த்து வச்சு ஃப்யூச்சர்ஸில் வந்து பிள்ளைங்க நம்மளை பார்க்குமான்னு கூட ஒரு இது இல்லை. அப்படிங்கும்போது நம்ம எதுக்கு வந்து கஷ்டப்பட்டு அவங்களுக்காக சேர்க்கணும், நான் பிள்ளைகளுக்காக சேர்க்கக்கூடாது, பிள்ளைகளுக்காக கஷ்டப்படக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லலை. நமக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் அப்படிங்கிறேன். நல்ல ஒரு வயசில் நம்ம ஊர் சுற்றாமல் உலகம் சுற்றாமல் நமக்கு தாமேன்னு சேர்த்து பிள்ளைகளுக்குன்னு சேர்த்துட்டு நமக்கு ஒரு 50 வயசுக்கு அப்புறம் நம்ம பையன் வந்து நம்மளை பார்க்கலையோ, நம்ம பொண்ணு வந்து நம்மளை பார்க்காட்டலோ, அப்போ நம்ம வருத்தப்பட்டுட்டு நான் அந்த வயசில் கஷ்டப்பட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை. நம்ம இருக்கிற லைஃப்பை நமக்காக வாழ்ந்து நம்மளோட சந்தோஷத்துக்காக, நம்மளோட ஹாப்பினஸுக்காக, நம்ம சந்தோஷத்தை கொஞ்சமாவது வாழ்ந்து அனுபவிக்கணும். நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து எப்போவுமே நிறைய கடல் மேட்டுக்களான பாதைகள் தான் நம்ம கடந்து போவோம். இருந்தாலும் நம்மளோட வாழ்க்கையை ஒரு சந்தோஷமாக ட்ராவலிங் இஸ் த பெஸ்ட்டு மெடிசன். எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டு மெடிசன் அப்படிலாம் நான் ஆக்சுவலி என்னோடய காலேஜ் லைஃப்லேயும் சரி நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன், ஒர்க் பண்ண இடத்துலையும் சரி நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன், ஃபேமிலி சைடும் நான் நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன். பட் எனக்கு வந்து ட்ராவலிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ட்ராவலிங் வந்து என்னை ரொம்ப மாற்றுதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து எனக்கு அடுத்து சப்போர்ட்டிவாக வந்து மக்களாகிய நீங்கள் தான் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். நான் ட்ரைவ் பண்ணி அடுத்து நிறைய வீடியோஸ் எடுக்கணும், நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணணும். அதுக்கு முக்கியமாக வந்து உங்களோட சப்போர்ட் இருந்தால், ஆதரவு இருந்தால் மட்டும்தான் முடியும். ஆக்சுவலி நான் பைக் ரேஷ் ட்ரைவ் பண்ணல, நான் ஆக்சுவலி பைக் ஸ்லோவாக தான் போய்கிட்டுருக்கேன். ஆக்சுவலி வீடியோ வந்து நான் வந்து என்கிட்ட கேமரா இல்லாதனால ஃபோனில் தான் நான் எடுத்துருக்கேன். ஆக்சுவலி இது வந்து இந்த ஃபோன் வந்து விவோ X22 விவோ V23ன்னு நினைக்கிறேன், அந்த ஃபோனில் எடுத்தேன். ஆக்சுவலி இப்போ எடிட்டிங் வந்து விவோ X19 ப்ரோ மேக்ஸில் வந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி வந்து இப்போ 2 இயர்ஸுக்கு அப்புறம் இந்த வீடியோஸ் வந்து நான் ரிவைஞ்ச் பண்ணி நான் எடிட் பண்ணி மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து நான் ஒரு வீடியோஸாக நான் ஆக்சுவலி ஊட்டி, கூர்க், கோவா நிறைய பிளேஸ்க்கு நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், வீடியோ எடுத்திருக்கிறேன். பட் எந்த ஒரு வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணதில்லை. ஆக்சுவலி நான் திருச்சியெல்லாம் தாண்டி அடுத்து நான் திண்டுக்கல் போய்கிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலி நான் இப்போ நெருங்க ஆக்சுவலி இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணி வந்த டைமில் கூட மார்னிங் ஒரு லாரி அப்படியே என்னை ஸ்கிப் பண்ணி விட்டுருச்சு. நான் அப்படியே ரோட் சைடில் போய் விழுந்துட்டேன். நான் நினச்சி கூட பார்க்கல. ஆக்சுவலி இது மார்னிங் 7 o'clock நினைக்கிறேன். திருச்சியெல்லாம் தாண்டி அடுத்து நான் திண்டுக்கல் ஹைவேல வந்து திண்டுக்கல் நோக்கி நான் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி திண்டுக்கல்லுக்கும் இதுக்கு வந்து ஆக்சுவலி வந்து ஒரு 270 கிலோமீட்டர் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அங்கேருந்து நான் கேரளா வாகமன் போகணும். அப்படியே ட்ராவல் வந்து தான் என்னோடய ட்ராவலிங் வந்து அடுத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். இப்போவும் சொல்கிறேன், இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே சொல்கிறேன், நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுங்கள். ட்ராவல் தான் உங்களை வாழ்க்கையவே மாற்றும். நீங்கள் வந்து ஒரே இடத்துல கஷ்டப்பட்டு ஒரே இடத்துல வாழ்ந்து சாகிறதுக்காக இல்லை, கடவுள் நமக்கு கொடுத்த அந்த ஒரு வாழ்க்கை. உலகத்தில் எவ்வளவோ அற்புதமான காட்சிகள் இருக்குது, எவ்வளவோ அழகான இடங்கள் இருக்குது. போங்க, ட்ராவல் பண்ணுங்கள், பீஸ்ஃபுல்லாக வாழுங்க. உங்களோட லைஃப்பில் வந்து ட்ராவல் மட்டும்தான் உங்களோட எல்லா விதமான இதுக்குமே ஸ்ட்ரெஸ்ஸுக்குமே உங்கள் ட்ராவல் ஒன்று தான் பெஸ்ட் மெடிசன். ஆக்சுவலி இங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க ஸ்ட்ரெஸ்ன்னு தான் சொல்கிறாங்களே தவிர இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ட்ராவல் பண்ணுறது இல்லை. இருக்கிற இடத்துலையே இருந்து கஷ்டப்பட்டு பார்க்குற மக்களையே திரும்ப பார்த்து ஆக்சுவலி நான் வந்து இதோட கொஞ்சம் கூட இது பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போ நான் பிள்ளைகளுக்காக வாழ்கிறேன், பிள்ளைகளுக்காக நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆக்சுவலி நான் அதை கொஞ்சம் கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கிடவே மாட்டேன். ஏன் அவங்களுக்காக வாழ்க்கையை ஏன் வாழாமல் போனாங்க? அது நம்ம குத்தமா? நம்ம எதுவுமே சொல்கிறது இல்லை தானே. இன்றைக்கும் வந்து நான் என்னோடய பேரண்ட்ஸ்கிட்டே நான் சொல்கிறது தான், ஆக்சுவலி எங்களுக்காக வாழாதுங்க, உங்களுக்காக கொஞ்சமாவது நீங்கள் வாழுங்க. இன்றைக்கி சம்பாதிச்சு வாழ்க்கையில் வந்து சொத்துக்கள் சேர்த்து இதெல்லாம் யாருக்காக நீங்கள் சேர்க்குறீங்க? நானும் ஒரு 30 வருஷம் 25 வருஷம் 40 வருஷம் நானும் மண்ணுக்குள்ளே போயிடுவேன். இது யார் அனுபவிக்கிறா? அதனால் இருக்கிற ஒரு லைஃப் வந்து மன நிம்மதியாக வாழ்ந்து சந்தோஷமாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலி திருச்சி வந்து என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு ஹைவே. அவ்வளோ க்யூட்டாக, அவ்வளோ ரோட் சைடில் மரங்கள், நேச்சுரல், அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. ஆக்சுவலி நான் நினச்சி கூட பார்க்கல, நான் இவ்வளோ தூரம் ட்ராவல், அதுவும் கண்டினியூஸாக காலையில் வந்து நான் 3 மணிக்கு அங்கேருந்து கிளம்புனேன். கரெக்டாக 3 மணி நேரத்தில் வந்து 300 கிலோமீட்டர்ஸை வந்து நான் கவரப் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எவ்வளோ வருத்தம், எவ்வளவோ ப்ராப்ளம், நைட்டு ஃப்ளாஷ் லைட் அடித்து இருந்தாலும் கரெக்டாக 300 கிலோமீட்டர் நான் கரெக்டாக கவர் பண்ணதே என்னோடய வாழ்க்கையில் அது வந்து பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக மட்டும்தான் நான் நினைக்கிறேன். நான் நினச்சி கூட பார்க்கல நான் இவ்வளோ தூரம் நான் வருவேன் அப்படி. ஆக்சுவலி ஸ்கூட்டி வேறு வந்துட்டு நிறைய ஓட்டி நிறைய கம்ப்ளைண்ட் ஆனது. ஆனால் பட் எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஸ்கூட்டி இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறத நினச்சாலே எனக்கு வந்து அது பெரிய ஒரு விஷயமாகவே இருக்குது. இப்போவும் சில ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் வந்துட்டுனா உங்கள்கிட்ட பெரிய பைக்கு தான் வேணும், பெரிய காஸ்ட்லியான பைக்கு தான் வேணும்னு இல்லை. ஆக்சுவலி சைக்கிள் இருந்தால் கூட போதும், ட்ராவல் பண்ணலாம்.
பட் பைக் இஸ் கொஞ்சம் கூட பெஸ்ட்டு. பைக்கிங் சொல்கிறதுக்கு என்கிட்ட ஸ்கூட்டி தான் நான் வச்சுருக்கிறேன். ஸ்கூட்டியே வந்து எனக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ட்ராவல் ஒரு வைப்பு கொடுக்குறது. ஆக்சுவலி நான் இதெல்லாம் தாண்டி நான் கண்டிப்பாக ஒரு 100 பைக் எடுத்துட்டேன். ஆக்சுவலி இது நான் முன்னாடி உள்ள வீடியோனால அந்த இதில் ஸ்கூட்டியில் தான் நான் போயிருந்தேன். அதனால நான் ஸ்கூட்டியை தான் நான் திருப்பி திருப்பி ரெஃபர் பண்ணுறேன். ஆக்சுவலி ஸ்கூட்டி என்னோடய ஒரு ஒரு பெஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம். நான் கோயம்புத்தூரில் இருந்த டைம்லேயும் சரி, நான் சென்னை வந்த டைம்லேயும் சரி, நான் ரூம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்ட டைமில் நான் அவ்வளோ தூரம் என்னை சேஃப்கார்ட் பண்ணி, என்னை சேஃபாக்கி, என்னை கொண்டு வந்து, என்னை இவ்வளோ தூரம் உயர்த்தி, என்னோடய ஸ்கூட்டி என்னை இவ்வளோ தூரம் மேலே கொண்டு வந்திருக்கு. ஸ்கூட்டியை தாண்டி எனக்குன்னு எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு ஸ்கூட்டி என்னோடய லைஃப்பில் ஒரு பிரதராகவே எனக்கு ஒரு மதராகவே எனக்கு இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்குது. ஆக்சுவலி எனக்கு வந்து ட்ராவலிங்க்கு வந்து ஆக்சுவலி இந்த பைக் எனக்கு நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. இதே இதில் தான் 2018 வந்து ஆக்சுவலி நான் மணாலி போயிருந்தேன். எனக்கு எல்லா விதத்துலையுமே எந்த ப்ராப்ளமுமே தராமல் எனக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலி நான் இங்கே 23 ஆர் 24ல் வந்து 24 ஏஜில் என்னமோ எடுத்த வீடியோ. நான் இப்போ தான் அந்த வீடியோஸை கொஞ்சம் கொஞ்சமாக நான் அப்லோட் பண்ணி, கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணி, கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி இப்போ தான் ஒரு யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணியிருக்க. மக்களே, உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. யாரெல்லாம் இந்த வீடியோஸை பார்க்குறீங்களோ எனக்கு கைண்ட்லி இந்த சேனலுக்கான உங்களோட சப்ஸ்கிரைப் தாங்க. இது என்னோடய ஹாபி, என்னோடய லைஃப் டைம் ட்ராவலிங்கிற ஒரு முடிவுக்குள்ளே நான் வரணும் அப்படின்னு நினச்சேன்னா உங்களோட பெரிய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் முடியும். ஆக்சுவலி இந்த பாலத்தோட நேமெல்லாம் தெரில, பட் நல்ல வியூவாக இருக்குது, நல்லா அழகானது. ஆனால் அதிகமாக இந்த இதுலேருந்து மணல் எடுத்துருக்கறதுனால அதிகமாக தண்ணி அங்கங்கே தேங்கி நிற்கிது. மணல் எடுத்து இதான் தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் எடுத்து வெளி ஸ்டேட்டுக்கு விற்று நிறைய இஷ்யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் ஆக்சுவலி ரோடு பரவாயில்ல. எல்லா இடத்துலையுமே நான் வந்த இடத்துல நான் நினச்சி பார்த்தேன், இத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகிறோமே, ரோடு எப்படி இருக்குமோ, என்ன ப்ராப்ளம் ஆகுமோ அப்படின்னு சொல்லலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் ரோடு எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லபடியாக போயிட்டுருக்குது. ஆக்சுவலி நான் கண்டிப்பாக அநேகமாக ஈவினிங் வந்து 4 o'clock கண்டிப்பாக நான் கேரளா ரீச் ஆயிடுவேன். ஆக்சுவலி நான் ரீச் ஆகிட்டேன். அந்த வீடியோவில் வந்து திருப்பி நான் எடிட் பண்ணி பேசுகிறதுக்காக எடிட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி அன்றைக்கி நான் 4 o'clock நான் கேரளா வந்துட்டேன். ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கல 3 to 3 ஆக்சுவலி 3 to 11 ஹவர்ஸ்கிட்டே நான் வந்துட்டேன். கரெக்டு டைமிங் மட்டும் தான். கரெக்டாக நான் சென்னை அம்பாள் நகர்லேருந்து நான் இது கிளம்புனேன். ஆக்சுவலி நான் ஹில்டனில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். ஜாபெல்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு அடுத்த லைஃப்பில் என்ன பண்ணலாம் அப்படி யோசிச்சுருந்தேன். சரி, ஓகே, கேரளா போகலாம், வீட்டுக்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அன்றைக்கி இது பண்ண வீடியோ தான் இது. இப்போ அன்றைக்கி என்னோடய பர்த்டே வந்து நான் கேரளா இங்கே தான் கேரளாவில் தான் இது பண்ணேன். மற்றபடி அன்றைக்கி ட்ராவலிங் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து 12ஆம் தேதி நினைக்கிறேன், செப்டம்பர் 12ஆம் தேதி நினைக்கிறேன் 2022. அன்றைக்கி தான் நான் வந்து சென்னையில் தான் கிளம்பி வந்தேன். ஆக்சுவலி இப்படி ரோட் சைடில் கூட ஒரு லாரி வந்து என்னை ஸ்கிப் பண்ணி விட்டு அம்பாட்டு போயிட்டான். ஆக்சுவலி நான் நினச்சி கூட பார்க்கல வண்டியை வந்து. ஆனால் நான் எங்கேயுமே டீ குடிக்கிறதுக்கோ எதுக்குமே நான் ஸ்டாப் பண்ணல. ஆக்சுவலி நான் திண்டுக்கல் வந்து தான் எனக்கு ஒரு டீ குடிக்க கூட ஸ்டாப் பண்ணேன். பட் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ தூரம் என்னோடய பைக், அதுவும் பைக் நல்ல ஹெவி மைலேஜே எனக்கு வந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு பெட்ரோல் கூட 1500 ருப்பீஸ்க்கு கீழே தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் அங்கேருந்து இங்கே வரதுக்கே பைக் எனக்கு நல்ல 35 கிலோமீட்டர் வரை நல்ல மைலேஜ் தந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் டோட்டலாக வந்து 712 அது 712 கிலோமீட்டர் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் சென்னையிலேருந்து நான் இங்கே வரது வரை. நான் யோசிச்சு கூட பார்க்கல. ஆனால் பட் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக இப்போ நான் வச்சுருக்க 100 பைக்கை வச்சு ஒரு லாங் ட்ரைவ் போவேன் ஃபுல் அண்ட் ஃபுல். பட் எனக்கு வீடியோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசை, அப்லோட் பண்ணணும், நிறைய ஷார்ட்ஸ் எடுக்கணும். பட் என்கிட்ட கேமரா இல்லை. ஆக்சுவலி கேமரா இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக இன்னும் பெட்டராக நான் வீடியோ எடுப்பேன். ஆக்சுவலி ஃபோனை வந்து ஒரு ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டு என்னால் ஓட்ட முடியல. ஆக்சுவலி சார்ஜ் தீந்துடும், சார்ஜ் போடணும், இன்கேஸ் நான் வந்து ஒரு லொக்கேஷன் பார்த்து வண்டி ஓட்டணும். அதனால எனக்கு வந்து சார்ஜஸ் தான் மெயின் ப்ராப்ளமாக இருக்குது. ஆக்சுவலி கேமரா இருந்துச்சுன்னா கூட ஒரு Insta 360 அந்த மாதிரி ஒரு கேமரா இருந்துச்சு கூட எனக்கு கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கும் வீடியோ போடுறதுக்கும். ஓகே, ஜஸ்ட் பார்க்கலாம், நீங்கள் எதாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களான்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோஸை பார்த்து கூட சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கூட ஒரு யூடியூப் மூலமாக கூட நான் கேமரா எடுக்கலாம். இல்லை இதை பார்க்குற யாரோ ஒருத்தங்க என்னோடய சுச்சுவேஷன் பொறுத்து என்னோடய சுச்சுவேஷனை தெரிஞ்சு ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு ஒரு கேமராவுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆக்சுவலி எனக்கு அப்படியாவது ஹெல்ப் பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா என்னோடய நம்பர் வந்து நான் சொல்கிறேன், 8848354701. இதுதான் என்னோடய நம்பர். எனக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ண உங்களுக்கு யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். எனக்கு ஆக்சுவலி ஒரு கேமரா,
ஒரு கேமரா, ஒரு லேப்டாப் இருந்துச்சுன்னா ஆக்சுவலி நான் அடுத்து என்னோடய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கும் அடுத்த லெவலுக்கு நான் மூவ் ஆன் ஆகுறதுக்கும் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வீடியோ பார்ப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. ஆக்சுவலி என்னோடய சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கான ஹெல்ப் பண்ணுங்கள். ஆக்சுவலி நான் வந்து திருச்சி தாண்டி திருச்சி டவுன் நியரஸ்ட்லேயே திருச்சிக்குள்ளேயே தான் சுற்றிட்டுருக்கிறேன். நான் இன்னும் திண்டுக்கல் போகிறதுக்கான ஹைவேல தான் நான் போயிட்டுருக்கிறேன். பட் ரோட்ஸ் எல்லாம் ஓகே, எல்லாத்த விட பெட்டராக தான் இருக்குது. ஆக்சுவலி நான் நினச்சி பார்த்தத விட, நான் பயந்ததை விட எனக்கு எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்குன்னே சொல்லலாம். ஆக்சுவலி இன்னும் நான் ஆக்சுவலி வண்டி வந்து எத்தனை கிலோமீட்டர் ஆகிட்டு, ஐ திங்க் 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வண்டி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அது உடனே நீ ஸ்பீடாக போயிடுச்சு, அது ஒரு இதாக இஷ்யூ ஆகிடக்கூடாது. நான் அதிகமாக ஸ்பீடாக போகல, நார்மலாக ஒரு இதில் தான் போகிறேன். திருநெல்வேலி 414 கிலோமீட்டர் இங்கேருந்து காட்டுது. ஆக்சுவலி நான் இந்த எந்த ரோட்டில் போகிறேன்னே தெரில. ஆக்சுவலி மொபைல் ஃபோன் வேறு நான் வீடியோ ஆன் பண்ணிட்டனால எந்த லொக்கேஷன்ஸ் தெரில. நேராக நான் போயிட்டுருக்கேன். போயிட்டு நான் கரெக்டான ஒரு இடத்துல ரீச் ஆகினதுக்கு அப்புறம் தான் இது பண்ணணுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த ஏரியாவில் நேம்ஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணல. டீ குடிக்கலாமா எங்கேன்னு பார்த்தா டைம் போய்கிட்டுருக்கு, டைமுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால வண்டி எங்கேயுமே நான் ஸ்டாப் பண்ணல. ஃபஸ்ட்டு ஸ்டாப்பே வந்து நான் ஆக்சுவலி திண்டுக்கல்லில் வந்து தான் ஸ்டாப் பண்ணேன் அன்றைக்கி. திண்டுக்கல் மணப்பாறைக்கு முன்னாடி திண்டுக்கல்லில் எங்கேயோ ஒரு இதில் ஸ்டாப் பண்ணி தான் நான் வந்து ஒரு டீயே நான் குடித்தேன். டீயும் ஒரு 50 பிஸ்கட் தான் அன்றைக்கி நான் சாப்பிட்டேன். ஆக்சுவலி 3 மணிக்கு. ஆக்சுவலி அன்றைக்கி நைட்டு வந்து என் ஃப்ரெண்டை வந்து கணேஷ், நாங்கள் வந்து சென்னையில் ஒரு பப்பில் போய் ஒரு ஃப்ரெண்டு மட்டையாயிட்டான். கடைசியில் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போய் அவங்கள கூப்பிட்டு வந்து திருப்பி வந்து ரூமில் இது பண்ணிவிட்டு நிறைய பிரச்சனையாச்சு. திருப்பி அன்றைக்கி வந்து என் ஃப்ரெண்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணான், மச்சான் நீ காலையில் போடா, இல்லை நீ தூங்கிட்டு போடா, தூங்கவே இல்லை, ஷிஃப்ட்டு முடிச்சு வந்து அப்படியே நீ கிளம்புற அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டைம் சொன்னான். பட் எனக்கு ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டேன். என்னோடய கணேஷ் அவன் பாலக்காட்டில் தான் அவனோட வீடு எல்லாமே. அவனுக்கு அம்மா அக்காலாம் இருக்கிறாங்க. பட் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணான் கணேஷ். அங்கே இருந்த டைமில் சரி, ஜாப் டைம்லேயும் சரி. கணேஷ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தேன்னா கணேஷ் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னை வந்து இவ்வளோ மோட்டிவ் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். பட் இன்றைக்கி 2 இயர்ஸுக்கு அப்புறம் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற டைமில் கணேஷ் வந்து இங்கே ஆக்சுவலி இன்றைக்கி நார்வேயில் இருக்கிறான்னு நினைக்கிறேன். கணேஷ் வெளியே ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறான். அவன் வந்து நல்ல ஒரு ஜாப்பில் இருக்கிறான். பட் நிறைய டைம் ட்ரை பண்ணேன், அந்த மாதிரி காண்டாக்ட் பண்ண முடியலை. அப்படி லைஃப் போயிருக்கு. ஆக்சுவலி இனி நான் வந்து நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் வந்து பார்ட் 3யில் வந்து அடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். அடுத்து பார்ட் 3க்காக வெயிட் பண்ணிகிட்ருங்க. இது பார்ட் 2. ஆக்சுவலி இது வந்து திண்டுக்கல்லோட இந்த வீடியோஸ் கட் ஆகும். திண்டுக்கல்லில் திருச்சி பகுதியோட இந்த வீடியோ கட் ஆகும்னு நினைக்கிறேன். அடுத்து அங்கேருந்து குமளியிலேருந்து அடுத்து வாகமன். ஆக்சுவலி அது ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷன். வாகமன் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க வாகமன் சர்ச் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி வாகமனில் வந்து எனக்கு சொந்தமாக ரிசோர்ட், காட்டேஜஸ், வில்லா டைப் இருக்குது. நான் ஊட்டி, மூணார், கொடைக்கானல் எல்லா இடத்துலையுமே டூர் பேக்கேஜஸ் பண்ணிகிட்ருக்கேன். மவுண்ட் ஒலிவுங்கிற ஒரு டூர் பேக்கேஜ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு யாருக்கும் ரூம்ஸ், காட்டேஜஸ், வில்லா, ரூம் ஸ்டே, ஜீப் சஃபாரி அந்த மாதிரி எந்த ஒரு இது வேணுனாலும் என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு தாராளமாக எல்லா வித ஃபெசிலிட்டி. அதை தாண்டி என்னோடய சப்ஸ்கிரைபராக இருந்தால் 100% உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரேட்டில், பட்ஜெட் ரேட்டில் எல்லா விதமான ஹெல்ப்புமே நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். ரூம்ஸ்லேருந்தும் சரி, எல்லாத்துலேருந்தும் சரி, ஃபுட்டில் எல்லாத்துலேயுமே டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன். ஆனால் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கணும். என்னோடய ஒரு மிகப்பெரிய சப்ஸ்கிரைபராக நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும் நான் கண்டிப்பாக என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண, என்னோடய பெல் பட்டன் கிளிக் பண்ணி என்னோடய எல்லா வீடியோஸையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் இது பண்ணுறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் வந்து கண்டிப்பாக இது எங்கேயோ நான் என்னோடய ஸ்கூட்டியை வந்து நான் ஸ்டாப் பண்ணுறேன் ஏதோ ஒரு இடத்துல. இது எந்த இடத்துலன்னு தெரில. ஆக்சுவலி வண்டி பெட்ரோல் இந்தியன் ஆயில் பங்கில் பெட்ரோல்